இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ ஒரு குழந்தைய தனியாக பெற்று தனியாக வளர்க்குறதே பெரிய ஒரு போராட்டம் தாங்க. லைஃபே ஒரு போராட்டம் தாங்க. இப்போ பாருங்கள், எந்தோ ஒரு சின்ன 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 விஷயம்னாலே ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்கிற ஒரு இதாக இருக்குது. அந்த காலத்துலலாம் 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க அப்படின்னு ஈஸியாக பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அந்த ஒரு குழந்தைய பார்த்துக்க அந்த ஃபேமிலியே வேணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த குழந்தைங்களை ரொம்ப கண்ணும் சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம 6 மாதம் வரைக்கும் போதும். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இருக்க சேட்டைகள் ஆரம்பிக்க நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். நம்மளால் அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் கொஞ்ச நாள் ரசிக்கணும், 1 நாள் 2 நாள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். நம்ம கோவப்படுவோம். அவங்கக்கிட்ட தான் அந்த கொஞ்சம் கல்வி இப்போ பக்கத்தில் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு அம்மா வீட்டு சைடோ அப்பா வீட்டு சைடோ இல்லைனா ஹஸ்பண்ட் வீட்டு சைடோ அந்த மாதிரி சொந்தங்கள் நிறைய இருந்தாங்கன்னா, இல்லாட்டி பக்கத்து வீட்டிலேயே சரி நல்லா பேசுகிறதுக்கோ இல்லை சின்ன சின்ன குழந்தைங்களாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா பேசி துணைக்கு அவங்க அந்த குழந்தைங்களுக்கும் பார்த்துக்க கொஞ்சம் நல்லா ஒரு குழந்தைங்களுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். தனியாக வீட்டுக்குள்ளேயே அடைச்சி பற்றி எத்தனை நாள் வைக்க முடியும்? டிவி எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க? மொபைலும் கொடுக்கக்கூடாது. மொபைல் கொடுத்தா கண்ணுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு மொபைல் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு டிவி தான் பார்க்குறது. டிவியே வச்சுட்டு ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கணும், இல்லை பக்கத்தில் இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதனால் மார்னிங்கே எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் இருக்கும்போது இந்த சின்ன 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 வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு இருக்கும். ரொம்பவே கஷ்டமாங்க. இப்போது தனியாக வளர்க்குறதுலாம் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு இப்போ தாங்க புரியுது. குழந்தைங்கன்னா சும்மா கிடையாது. நம்ம ஒவ்வொரு டைமும் குழந்தை இல்லைன்னா ஐயோ குழந்தை இல்லையே அப்படி சொல்லி நிறைய பேர் பார்த்து அழுது கேள்விப்பட்டிருப்போம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐயோ என்னால் முடியலையே, நான் அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருக்குங்க அந்த லைஃபு. உடம்பளவில் மனசளவில் ரொம்பவே போராட்டம் பண்ணி தான் ஒவ்வொரு லைஃப்பையும் கொண்டு போகணும். நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். அப்புறம் குழந்தைங்க எப்படா வளருவாங்க, எப்படா வேலைக்கு போகணும், அந்த மாதிரி மைண்ட் செட் தான் வரும். பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தால் நமக்கு பிரச்சனையே இருக்காது. நமக்கு சப்போர்ட்டுக்குன்னு கூட யாருமே இல்லைன்னா தாங்க கஷ்டம். நான் அந்த மாதிரி கஷ்டத்தை தாங்க எல்லாருமே அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை அனுபவிச்சிருப்பாங்க. இப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் மனுஷங்களை படைச்சிட்டாங்க. நமக்குன்னு ஒரு ஜீவனை கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லதோ கெட்டதோ நம்ம தான் எடுத்துகிட்டு போய் அதை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரணும். நம்மளை படைத்த கடவுள் லைஃபே போராட்டம் தான். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, எல்லாமே கொண்டு வந்து நம்ம